உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். இன்னைக்கு காலையில செய்தித்தாள்களை பார்த்த நீங்க நிச்சயமா ஒரு சிறுத்தை புலியோடைய படத்தை தவிர்த்து செய்தித்தாளை பார்த்திருக்கவே முடியாது. எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்த ஒரு விஷயம் இது. செங்கல்பட்டுக்கு அருகாமையில கேமரால பதிவானது சிறுத்தை புலியுடைய நடமாட்டம். அவ்வப்போது சிறுத்தை புலிகள் காட்டு பகுதியிலிருந்து மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளுக்கு வந்தது, யானைகள் ஊருக்கு புகுந்தது, கால்நடைகளை எடுத்து சென்றது, இது உள்ளிட்ட செய்திகளை தொடர்ந்து பார்த்து வருகின்றோம். ஒரு வன யுத்தமாகவே இது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது தொடர்வது ஏன்? இதற்கான நிரந்தர தீர்வு என்ன? மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், விலங்குகளுக்கும் பிரச்சனை. இதற்கான தீர்வு என்ன? விலங்குகளுடைய பகுதியில நாம் வாழ்வது பிரச்சனையா, இல்ல நம் பகுதிக்குள் விலங்குகள் வருவதை தடுக்கிறதுக்கு நடவடிக்கை போதுமானதாக இல்லாதது பிரச்சனையா? பல கேள்விகள், பல அடிப்படை கேள்விகள் எல்லாம் எழுந்திருக்க இதற்கான பிரச்சனைக்கான தீர்வு என்ன, நிரந்தர தீர்வு என்ன, இவற்றையெல்லாம் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் விரிவாக நாம் அலச இருக்கின்றோம். முதலில் இது பற்றிய ஒரு தொகுப்பினை காண்போம். ஈரோடு மாவட்டத்தில் உள்ள வனப்பகுதியில் ஏற்பட்டுள்ள கடும் வறட்சியின் காரணமாக உணவு தேடி வனவிலங்குகள் காட்டை விட்டு வெளியே வரும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள், கிராம மக்கள் பீதியடைந்துள்ளனர். ஈரோடு மாவட்டத்தில் உள்ள வனப்பகுதிகளில் புலி, சிறுத்தை, கழுதை புலி, யானை, கரடி, காட்டெருமை, செந்நாய், மான் உள்ளிட்ட பல்வேறு வகையான வனவிலங்குகள் வசித்து வருகின்றன. தேசிய புலிகள் ஆணையத்தின் விதிமுறைகளின்படி சத்தியமங்கலம் வனப்பகுதி கடந்த ஆண்டு டிசம்பர் 1ஆம் தேதி முதல் புலிகள் காப்பகமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புலிகளின் எண்ணிக்கை அதிகரித்ததிலிருந்து இப்பகுதி வனச்சூழல் விலங்குகளின் வாழ்விடத்திற்கு ஏற்றவாறு இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் வனப்பகுதியில் பெய்யும் மழையின் காரணமாக வனப்பகுதியில் உள்ள குளம், குட்டைகளில் தண்ணீர் இருக்கும். இதேபோல் உணவுக்கும் பஞ்சம் இருக்காது. இதனால் வனப்பகுதியை விட்டு வனவிலங்குகள் வெளியே வராது. ஆனால் கடந்த சில மாதங்களாக சத்தியமங்கலம் வனப்பகுதியில் மழை இல்லாத காரணத்தால் கடும் வறட்சி ஏற்பட்டு வனப்பகுதி காய்ந்து காணப்படுகிறது. குளம், குட்டைகளில் இருந்த தண்ணீரும் வற்றி போய் வெறும் மணலாக காட்சியளிக்கிறது. இதனால் வனவிலங்குகளுக்கு உணவுக்கும் பஞ்சம் ஏற்பட்டு யானை, சிறுத்தை போன்ற வனவிலங்குகள் வனப்பகுதியை ஒட்டியுள்ள கிராமங்களுக்கு உணவு தேடி படையெடுக்க தொடங்கியுள்ளது. சத்தியமங்கலம் மற்றும் பவானி சாகர் பகுதிகளில் யானைகள் விவசாயிகளின் வாழை மற்றும் சோளக்காட்டில் புகுந்து பயிர்களை நாசம் செய்கிறது. மேலும் வனவிலங்குகள் செல்லும் வழித்தடங்களில் ஆக்கிரமிப்பு காரணமாகவும் வனவிலங்குகள் ஊருக்கு வருவது வாடிக்கையாகிவிட்டது. அப்படி வரும் விலங்குகள் மக்கள் வளர்க்கும் கால்நடைகளை தன் பசிக்கு இரையாக்கி விடுகிறது. மனிதர்களையும் இவை விட்டு வைப்பதில்லை. இந்த நிலையில் கடந்த ஜூன் 11ஆம் தேதி தாளவாடியைச் சேர்ந்த முகமது இலியாஸ் என்பவர் சிறுத்தை தாக்கியதில் உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து இந்த சாலையில் வாகனங்கள் செல்ல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. சிறுத்தையின் நடமாட்டத்தை அறிய ரகசிய கேமராக்களை வனத்துறை பொருத்தியது. இந்நிலையில் தலமலை வனச்சரகம் திம்பம் வனச்சோதனை சாவடியில் வியாழக்கிழமை இரவு பணியில் இருந்த வனக்காவலர் கிருஷ்ணன் சிறுத்தை தாக்கியதில் உயிரிழந்தார். இதனால் இந்த பகுதி மக்கள் முழுவதும் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர். வனப்பகுதியிலிருந்து வனவிலங்குகள் வெளியே வராமல் தடுக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். உயிர்கள் இழப்பு, மனித உயிர்கள் இழப்பு, மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை மிகவும் வேதனைக்குரியது. ஆனால் இதற்கு நிரந்தர தீர்வு என்ன? அரசாங்கம் செய்ய வேண்டியது என்ன? நம் மட்டத்தில் செய்ய வேண்டியது என்ன? இதையெல்லாம் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் விரிவாக நாம் அலசருக்கின்றோம். செங்கல்பட்டு பகுதியிலிருந்து எமது செய்தியாளர் தன்ராஜ் கள நிலவரங்களோடு காத்துக் கொண்டிருக்கிறார். அதே போல அரங்கத்தில் நம்முடைய வன ஆர்வலர் வழக்கறிஞர் திரு யானை ராஜேந்திரன் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைகிறார். இருவரையுமே இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். செங்கல்பட்டில் தான் இன்று இந்த ஒரு கேமரால இந்த ஒரு சிறுத்தை நடமாட்டமானது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இதை ஒட்டி விவசாயிகள், அந்த பகுதி மக்கள் இவர்கள் எல்லாம் கண்காணிப்போடு இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். வனத்துறையும் நடவடிக்கை எடுத்து வருகிறது. நம்முடைய கேள்வி, இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு என்ன? இதை தாண்டி வனம் சார்ந்து நமக்கு இருக்கக்கூடிய சில புள்ளி விவரங்களை முதல்ல பார்த்தோம். தமிழக காடுகளுடைய பரப்பளவு அப்படின்னு பார்த்தா 19,388 சதுர கிலோமீட்டர். இவை காப்பு காடுகள். பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி 2183 சதுர கிலோமீட்டர். திறந்தவெளி காடுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 1306 சதுர கிலோமீட்டர்.
இந்திரா காந்தி வனவிலங்குகள் சரணாலயம், முக்குரத்தி தேசிய பூங்கா, களக்காடு சரணாலயம் உள்ளிட்ட முக்கியமான சரணாலயங்களோட பட்டியலை நம்ம பட்டியலிடலாம். குண்டந்துறை சரணாலயம், ஆனைமலை சரணாலயம், கன்னியாகுமரி சரணாலயம் ஆகியவை முக்கியமான சரணாலயங்களாகும். கொடைக்கானல் சரணாலயம், முதுமலை சரணாலயம் ஆகியவையும் அந்த பட்டியலில் முக்கியமானது. தமிழக புலிகள் சரணாலயங்கள் எடுத்துக்கொண்டா களக்காடு முண்டந்துறை சரணாலயம், ஆனைமலை புலிகள் சரணாலயம் ரொம்ப முக்கியமானது. முதுமலை புலிகள் சரணாலயம் உள்ளிட்டவை நிச்சயமா குறிப்பிட்டாகணும். காடுகளில் உணவு பற்றாக்குறை, தண்ணீர் பஞ்சம், போதுமான மின்வேலி இல்லாத காரணங்களால் வனவிலங்குகள் ஊருக்குள் வருகின்றன. இவைத்தான் முக்கியமான காரணங்களாக பட்டியலிடப்படுகிறது. வனப்பகுதியில் ஆக்கிரமிப்புகள், வழித்தடங்களில், வலசை பாதைகள்ல கட்டிடங்கள் ஆக்கிரமிப்புகள் இவையும் முக்கியமான விஷயமாக சொல்லப்படுகிறது. முதல்ல எமது செய்தியாளர் தன்ராஜ் கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். சிறுத்தை புலி நடமாட்டம் இருக்கிறதா இல்லையா, எங்க இருக்கிறது என்பதை கண்காணிக்கிறதுக்கு கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டு சிறுத்தை புலி இது என்று ஊடகங்களிலும் படம் உட்பட வந்திருக்கிறது. இந்த நிலையில இந்த பாதிப்பிலிருந்து மக்களை காப்பதற்காகவும் அந்த புலியை சிறுத்தையை பிடிக்கிறதுக்காகவும் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? மன்னிக்கணும், சிறுத்தை. செங்கல்பட்டை சுற்றி கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட ஏக்கர்ல பரப்பளவுல காடுகள் இருக்குது. இந்த காடுகளை சுற்றி மலைகளும் இருக்குது. இதுல ஏராளமான மரங்கள் இருக்குது. இந்த நிலையில இந்த காடுகள்ல புலி சுத்தி வர்றதா சிறுத்தை புலி சுத்தி வர்றதா தெரிய வந்தது. இது கடந்த 17ஆம் தேதி சாலையில நடந்து போனதா ஒருவர் தெரிவித்தார். அதன் பேரிலே இந்த வனத்துறையினர் அதை கண்காணிக்கிறத தேடும் வேட்டையில ஈடுபட்டாங்க. இந்த நிலையில கடந்த 23ஆம் தேதி செங்கல்பட்டு அடுத்த இளங்குன்றம் பகுதியில ஒரு வீட்டின் முன் கட்டப்பட்டிருந்த 4 ஆடுகள் கொன்று தின்ற செய்தி காட்டுத்தீ போல பரவியது. அதன் பேரில் அந்த பகுதியில சென்று வனத்துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது சிறுத்தை புலிதான் கொன்றது என்று அதிகாரப்பூர்வமாக தெரிய வந்தது. இந்த நிலையில அந்த பகுதியை சுற்றிலும் திருவடி சூளம், பனங்காட்டு குப்பம், அஞ்சூர் உள்ளிட்ட பகுதிகளில் கேமராக்கள், கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டது. மேலும் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் புலியை பிடிப்பதற்கான, சிறுத்தை புலியை பிடிப்பதற்கான கூண்டுகள் அமைக்கப்பட்டு தேடுதல் வேட்டை நடைபெற்று வந்தது. இந்த நிலையில கடந்த 12ஆம் தேதி இந்த கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டிருந்த அஞ்சூர் வனப்பகுதியில சிறுத்தை புலிகளோட நடமாட்டம் இருப்பது தெரிய வந்தது. அதனிலிருந்து அந்த கண்காணிப்பு கேமராவிலே சிறுத்தை புலியோட உருவம் பதிக்கப்பட்டிருந்தது. அதை கண்டுபிடித்த வனத்துறையினர் உடனடியாக தேடுதல் வேலைகளில் ஈடுபட்டிருக்கிறார். அதை சுற்றியுள்ள அஞ்சூர் மற்றும் அதை சுற்றியுள்ள 5க்கும் மேற்பட்ட 10க்கும் மேற்பட்ட இடங்களில கிராம மக்கள் பெரும் பயத்துடன் இரவு நேரங்களில் சுற்றுவதற்கும் வெளியிலிருந்து வருவதற்கும் பல்வேறு எண்ணங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பயத்திலேயே இந்த பகுதியினுடைய மக்கள் இருந்து கொண்டிருப்பதாக தெரிகிறது. ஹரி, ரைட். மேலும் பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இதற்கான நிரந்தர தீர்வு என்னங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. இதே போல சமீபத்தில் பீதி அதிகமாக இந்த விவகாரம் சார்ந்து ஏற்படுத்திய பகுதி சத்தியமங்கலம். அங்கிருந்து எமது செய்தியாளர் மக்பூல் இணைந்திருக்கிறார். ஒரு காவலாளி சிறுத்தை புலிகளால் கொல்லப்பட்டிருக்கிறார். அதே போல சரியா ஒரு மாசத்துக்கு முன்னாடின்னு புரிஞ்சுக்கிறேன் ஒரு டிரைவரும் இதே போல பலியாகி இருக்கிறார். இந்த ஒரு பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வாக அங்க மக்களால் முன்மொழியக்கூடியது என்ன? இந்த ஒரு பிரச்சனை குறித்த ஒரு பின்னணியும் மேலும் விரிவா சொல்லுங்க மக்பூல். நன்றி ஹரி. சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் தமிழகத்தின் 4வது புலிகள் காப்பகமாக அறிவிக்கப்பட்டு கடந்த 2013 டிசம்பர் 1 முதல் நடைமுறைக்கு வந்தது. 1,40,000 ஹெக்டேர் பரப்பளவில் புலிகள் காப்பகம் சத்தியமங்கலம், டிஎன் பாளையம், பவானிசாகர், தலைமலை, ஆசனூர், கேர்மாலம், தாளவாடி ஆகிய வனசரகங்களாக உள்ளன. இதில் தலைமலை, ஆசனூர், கேர்மாலம், தாளவாடி ஆகிய 4 வனசரகங்களும் மலைப்பகுதியிலேயே அமைந்துள்ளன. புலிகள் காப்பகத்தின் வடக்கு பகுதியில் கர்நாடக வனப்பகுதியான வெலிகிரி ராமசாமி புலிகள் காப்பகமும், வடமேற்கு பகுதியில் பந்திப்பூர் வன சரணாலயமும், மேற்கு பகுதியில் முதுமலை புலிகள் சரணாலயமும் உள்ளது. சத்தியமங்கலம் காப்பகத்தில் 50க்கும் மேற்பட்ட புலிகள், 100க்கும் மேற்பட்ட சிறுத்தைகள், 900க்கும் மேற்பட்ட யானைகள் மற்றும் காட்டெருமைகள், செந்நாய்கள், கழுதை புலிகள், கரடிகள் உள்ளிட்ட ஏராளமான வனவிலங்குகள் உள்ளன. அடர்ந்த வனப்பகுதியில் 30க்கும் மேற்பட்ட வன கிராமங்கள், அதாவது பழங்குடியின கிராமங்கள் உள்ளன. இவ்வனப்பகுதியில் தமிழகத்தின் பிரசித்தி பெற்ற கோயில்களில் ஒன்றான பண்ணாரியம்மன் கோயிலும் அமைந்துள்ளது. இவ்வனப்பகுதியின் வழியே செல்லும் திண்டுக்கல், பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் 24 மணி நேரமும்
சரக்கு போக்குவரத்து மற்றும் பேருந்து போக்குவரத்து நடைபெற்று வருது. இங்குள்ள திம்பம் மலைப்பாதைங்கிறது தான் அபாயகரமான 27 கொண்டை ஊசி வளைவுகள் உள்ள மலைப்பாதை. இதுலதான் மீண்டும் சிறுத்தை புலிகளுடைய நடமாட்டம் தென்பட்டதால மலைப்பகுதியில் மாலை 6 மணி முதல் காலை 6 மணி வரை இருசக்கர வாகனம் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இம்மலைப்பாதையில் 27வது கொண்டை ஊசி வளைவு அருகே கடந்த மாதம் 11ஆம் தேதி இரவு மலைச்சரிவில் இரும்பு தகடுகளை பொறுக்குவதற்காக இறங்கிய தாளவாடியை சேர்ந்த வேன் டிரைவர் முகமது இலியா சிறுத்தைகளால் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டார். இதனையடுத்து பண்ணாரி வாகன சோதனை சாவடியில் காவல்துறையினர் மற்றும் வனத்துறையினர் மலை பயணிப்பவர்களிடம் எச்சரிக்கையாக செல்லும்படி அறிவுறுத்தியிருக்காங்க. வனப்பகுதியின் வழியே செல்லும் முக்கிய சாலைகள் வனவிலங்குகள் பகல் நேரங்களில் சாதாரணமாக சாலையை கடப்பது வழக்கம். இதிலும் குறிப்பாக சத்தியமங்கலம் மைசூர் சாலையில் பண்ணாரி மற்றும் ஆசனூர் வனப்பகுதியில் யானைகள் சிறுத்தைகள் அடிக்கடி சாலையை கடப்பது வாகன ஓட்டிகளை பார்த்துள்ளனர். இந்த நிலையில வேன் டிரைவர் முகமது இலியாஸ் சிறுத்தையிடம் சிக்கி இறந்ததை அடுத்து மலைப்பாதை வழியாக பயணம் மேற்கொள்ளுவர் ஒருவித அச்சத்துடனே பயணிக்கிறார். பண்ணாரி மற்றும் ஆசனூர் சோதனை சாவடிகளில் இருக்கக்கூடிய மலைப்பாதையில் செல்லும் வாகன ஓட்டுநர்கள் சிறுத்தை நடமாட்டமுள்ள தகவலை தெரிவித்து உஷார்படுத்தி வர்றாங்க. இந்த நிலையில லாரிகள் மற்றும் திறந்த நிலையில் உள்ள சரக்கு வாகனங்களில் ஆட்கள் பயணிக்க கூடாது எனவும் அவ்வாறு வாகனங்களில் வந்த ஆட்களை பஸ் மற்றும் பாதுகாப்பான வாகனங்கள் ஏற்றி அனுப்புகின்றனர். இதனையடுத்து காவல்துறையினர் மற்றும் வனத்துறை உயர் அதிகாரிகள் சோதனை சாவடி ஊழியர்கள் மற்றும் வனத்துறை அதிகாரிகள் சோதனை சாவடி ஊழியர்கள் என பலர் மாலை 6 மணி முதல் காலை 6 மணி வரை இருசக்கர வாகனங்களை போகக்கூடாதுன்னு வாய்மொழி உத்தரவும் பிறப்பித்து வர்றாங்க. இதற்கிடையே நேற்று முன்தினம் தின்பம் வன சோதனை சாவடியில் பணியில் இருந்த வாகன காவலர் அதாவது வனக்காவலர் நம்ம கிருஷ்ணன் தலைமலையிலிருந்து சக்தி நோக்கி செல்லும் அரசு பேருந்து கேட்டை திறந்து விடுவதற்காக வந்திருக்காரு. மேலும் அந்த இடத்துல பதுங்கி இருந்த சிறுத்தை மரத்திலிருந்து திடீர்னு தாவி அவரை கடிச்சு கொதறி அவரை கொன்றுள்ளது. பின்னர் அருகில் பணியில் இருந்த முருகேசன் கிருஷ்ணனை தேடி பார்த்தபோது ரோட்ல ரத்த கடை படிந்திருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்து வனத்துறையினருக்கு தகவல் கொடுத்ததை அடுத்து அவங்க தகவல் அறிந்து அவருடைய சடலத்தை மட்டும் மீட்க முடிஞ்ச ஒரு சூழல் இருந்தது. இது தொடர்பா இந்த பகுதி மக்கள் அதாவது இந்த வனத்தை ஒட்டியுள்ள பகுதி மக்கள் அனைவரும் இந்த சம்பவத்தால கடுமையா பாதிக்கப்பட்டிருக்காங்க. என்ன மாதிரி பாதிப்புனா கடுமையான அச்சம். அதாவது நமக்கு இது போன்ற நிகழ்வுகள் வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்றதுங்கிற மாதிரி ஒரு சூழல்ல இருக்காங்க. இதற்கு இப்பகுதியில் இருக்கக்கூடிய ஜூலியஸ் என்ன சொல்றான்னு கேட்போம். அதாவது பாதிக்கப்பட்ட நீங்க இப்போ இந்த பாதிப்பு நிகழ்ந்திருக்கு இல்லையா, இது குறித்து உங்களுடைய நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த 2000 போன வருஷம் கடைசியில இந்த சத்தியமங்கலம் பகுதியை புலிகள் காப்பக பகுதியா அரசாங்கம் அறிவிச்சிட்ட பிறகு இந்த புலிகள் சிறுத்தைகளுடைய நடமாட்டம் பாத்தீங்கன்னா மிகவும் அதிகமா இருக்குது. அதாவது வழக்கத்துக்கு ரொம்ப அதிகமா இருக்கு, இனப்பெருக்கம் ஜாஸ்தியா இருக்குது. அப்போ காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த விலங்குகள் காட்டுக்குள்ள இறை கிடைக்காத பட்சத்துல என்ன செய்யுதுன்னு சொன்னீங்கன்னா, இப்போ ஆட்டை கடிச்சது மாட்டை கடிச்சது நாயெல்லாம் கொண்டுபிட்டு இப்ப பாத்தீங்கன்னா மனுஷனியா கொள்ற அளவுக்கு வந்துருச்சு. அதுவும் சொல்ல போனா வனத்துறையில வேலை செய்யற வனத்துறையினருக்கே இந்த விலங்குகிட்ட இருந்து காப்பாத்திக்கிறதுக்கு முடியலைங்கிற அளவுக்கு இன்னைக்கு திம்போ செக் போஸ்ட்ல வேலை செஞ்சுட்டு இருந்த வன ஊழியர் கிருஷ்ணனை அந்த செக் போஸ்டுக்கு பக்கத்திலே இழுத்துட்டு போயிருக்குது. அப்படின்னா செக் போஸ்ட் ரொம்ப பாதுகாப்பான இடம். நாங்களும் அந்த வனத்தை ஒட்டி இங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த சத்தியமங்கலம் இந்த பகுதியில நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்ப எங்களுக்கு எல்லாம் சொல்லவே வேணும். பாருங்க, இந்த புளியங்கோப்பை பகுதி இங்க இருக்குது. அதுல ஆட்டு பட்டி இருக்குதுங்க. ஆட்டு பட்டிக்குள்ளேயே அந்த ஆட்டுக்குட்டியை இந்த சிறுத்தை அது இல்லாம இன்னொரு மாட்டு கண்ணுக்குட்டி, அந்த மாட்டு கண்ணுக்குட்டி அப்படியே புடிச்சு பராண்டி அதை கிழிச்சிருக்கான். அந்த தாய் மாடு பசு போய் அதை முட்டி தள்ளி அப்புறம் 2 சேர்ந்துட்டு ஒடியாந்துருக்குது. இப்படியா போயிட்டு இருந்ததுன்னா இப்ப இங்க இருக்கிறவங்க எங்களுக்கு பயமா இருக்குது. குழந்தை குட்டி வச்சிருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப பயந்துக்கிறாங்க. பக்கத்திலே பள்ளிக்கூடம் இருக்குது பிள்ளைங்க, அதுக்கே குழந்தைங்களை அனுப்புறதுக்கு எல்லாம் பயந்துக்கிறாங்க. தொட்டியில குழந்தைய போடுறதுக்குன்னா தொட்டியில இருக்கிற குழந்தைய தூக்குறதுக்கு இந்த சிறுத்தை வந்திருக்குது. இவ்வளவு தூரம் கொடுபடி இருக்குது. அப்ப அரசாங்கம் என்ன செய்யணும்னா, ஒன்னா இதுல இருந்து எங்களை பாதுகாக்கிறதுக்கு இந்த யானைட்டு இருந்து பாதுகாக்கிறதுக்கு ட்ரென்ச்சஸ், அதாவது அகலியை பெருசா வெட்டணும். அது சும்மா பேருக்கு வெட்டுறது, பேருக்கு வெட்டிட்டு இந்த மாதிரி இருந்ததுன்னா அப்புறம் கூண்டு வச்சு பிடிக்கணும் சிறுத்தையெல்லாம். இதுதான் நாங்க அரசாங்கத்துக்கு தெரிவிக்கிற வேண்டுகோளா இருக்குது. ஹரி, ஒரு ஜூலியஸ் சொன்னது போல இங்க இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு இந்த சிறுத்தைகள் அகலிகள் போன்ற விஷயங்கள் எல்லாம் பண்ணி கொடுத்தாங்கன்னா இந்த வன விலங்குகள் இருந்து பாதுகாப்பு தேட முடியும் நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க.
அகழிகளை வந்து இன்னும் நிறைய வெட்டணும், அதே போல மின்வேலிகள் அமைக்கணும், இது உள்ளிட்ட கோரிக்கைகள் எழுந்திருக்கின்றன. இதை தாண்டிய ஒரு தீர்வுகள், நிரந்தர தீர்வுகள், சரியான தீர்வுகள் உண்டா? அரசாங்கம் செய்ய வேண்டியது என்ன? நாம் செய்ய வேண்டியது என்ன? வன யுத்தம் நடக்கிறது. விலங்குகள் காட்டு பகுதியிலிருந்து மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளுக்கு வருவது, கால்நடைகளை சூறையாடுவது அப்படிங்கிறது தொடர்கதையாக இருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டின் பல வனப்பகுதிகளை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் இதற்கான நிரந்தர தீர்வு என்ன என்ற கேள்வித்தான் பிரதானமாக எழுந்திருக்கிறது. இதைத்தான் வன ஆர்வலர் திரு ராஜேந்திரன் அவர்கள்ட்ட நான் கேட்க இருக்கின்றேன். இந்த ஒரு பிரச்சனையுடைய அடிப்படையா என்ன பார்க்கிறீங்க? இதை பற்றி அடிப்படையிலேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சுதந்திரம் அடைஞ்சப்போ 17.5% காடுகள் இருந்தது. இப்போ இருக்கிறது 11லேருந்து 12க்குள்ள இருக்கு. இருக்க வேண்டியது 14லேருந்து 15% காடு இருக்கணும். இந்த 60-65 வருஷத்துல குறைஞ்சிருது. ஒன்று, காடுங்கிறது கண்டினியூஸா இருக்கும். இப்போ உதாரணமா பிரைவேட் ஃபாரஸ்ட்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க. காட்டுக்குள்ளேயே அவங்க ஒரு சொந்த இடம் இருக்கு, அதை பிரைவேட் ஃபாரஸ்ட்ங்கிறாங்க. பட் மிருகங்களுக்கு இது பிரைவேட் ஃபாரஸ்ட், இது ரிசர்வ் ஃபாரஸ்ட்லாம் தெரியாது. அது தன்னுடைய இடம்னு அது நினைச்சிட்டு இருக்கு. அதனுடைய இடம், அந்த இடத்துல நாம போய் ஆக்கிரமிச்சுட்டு இருக்கோம். நாம அதை ஆக்கிரமிக்காம நம்ம இடத்துல நம்ம வாழ்ந்தாலும் அது இடத்துல அது வாழ்ந்தாலும் ஒன்றும் ஒரு கான்ஃபிளிக்டும் வரப்போறதில்லை. மேலும் எல்லாரும் நினைக்கிறாங்க புலி அடிச்சிருச்சு, சிறுத்தை அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒன்று சிந்திச்சு பாருங்க, நீங்க இந்த ஃபாரஸ்டையும் இந்த வனவிலங்கையும் காப்பாத்தினாதான் நாடு நல்லா இருக்கும். நாட்டில் ஈக்காலஜி, அதாவது சுற்றுப்புற சூழ்நிலை பாதிக்காத இருக்கும். ஈக்காலஜி போச்சுன்னா நம்ம சென்னையிலையும் வாழ முடியாது, டெல்லியிலையும் வாழ முடியாது. நீங்க அதை காப்பாத்துறதுக்காக நீங்க முயற்சி எடுக்கணும். நீங்க வெறும் இந்த புலி அடிச்சிருச்சு, சிறுத்தை அடிச்சிருச்சுங்கிறீங்க. அதனால பாதிக்கப்படுற மக்களா? பாதிக்கப்படுற மக்கள் இல்ல. முதல்ல செய்ய வேண்டியது, நீங்க இத்தனை பேர் ஒரு காவலாளி அடிச்சிருச்சு, ஒரு டிரைவர் அடிச்சிருச்சுன்னு சொல்றாங்களே, ஏதாவது நம்ம முதுமலை எடுத்துக்கிட்டா இருளாஸ், படுகாஸ் அண்ட் குறும்பாஸ் அப்படின்னு 4 வகையான பழங்குடியினர் இருக்காங்க. அவங்கள யாராவது ஒருத்தர் இந்த புலினால இறந்திருக்காங்களா, அல்லது சிறுத்தையாரா இறந்திருக்காங்களா, யானையாரா இறந்திருக்காங்க? ஒண்ணு கூட கிடையாது. காரணம் என்னன்னா, அவங்க அந்த மலையில இருக்கிறவங்க, அவங்களுக்கு அவங்க அதை நேசிக்கிறாங்க. தே லவ் தி அனிமல்ஸ், ஃபாரஸ்டை நேசிக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் அவங்களால பாதிக்கப்படல. ஆனா சில உணவு வகைகள் பாதிக்கப்பட்டதுனால அனிமல் எண்ணிக்கை குறைஞ்சிட்டு இருக்கு, அழிஞ்சிருச்சு. உதாரணமா சீட்டாங்கிறது நம்ம முதுமலையில இருந்தது. இந்த சீட்டாவுக்கு வேண்டிய உணவு ஒரு வகையான ஆடு, காட்டு ஆடு. அந்த ஆட்டை நம்ம மனுஷன் வேட்டையாடினதுனால, அதுக்கு உணவு இல்லாதனால சீட்டாங்கிற ஒரு இனமே அழிஞ்சு போச்சு. இப்ப இந்தியாவில் இல்ல. அடுத்து இந்த சிறுத்தையை பத்தி சொல்றாங்க. வால்பாறையில போன வருஷத்துக்கு முந்தி ஒரு 2 பையன்களை கடிச்சிருச்சு போயிடுச்சுன்னு வந்த உடனே நானே இந்த ஸ்பாட்டுக்கு போனேன். என்னுடைய விசாரணை, என்னுடைய ஆராய்ச்சிப்படி சிறுத்தை அல்லது புலி எந்த மிருகமும் மனுஷனை அடிச்சு சாப்பிடுறதே கிடையாது. அங்க என்ன இருக்குன்னா, சிறுத்தைக்கு ரொம்ப ஆர்வமான உணவு நாய் தான். எப்படி புலிக்கு மற்ற மாடோ ஆடோ, சிறுத்தைக்கு ஆடு சாப்பிடும், அதே நேரத்தில் ரொம்ப பிரியமான நாய். இந்த 2 குழந்தைகள், ஒரு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை, எங்க செத்து இருக்குன்னா அந்த வீட்டுல இருந்து கொஞ்சம் தூரத்துல கொல்லைக்கு போறப்ப உட்கார்ந்துருக்கு. இந்த சிறுத்தை என்ன நினைச்சிச்சு, நம்ம நாய் தான் வந்திருக்குன்னு கடிச்சிருக்கு. ஆனா எந்த சிறுத்தையும் எந்த புலியும், அதே ஒரு எக்ஸப்ஷன் இருக்கு, சுந்தர்பன் காட்டுல மாத்திரம் மனுஷனை சாப்பிடுது புலி. இங்க கூட கிருஷ்ணன்கிற ஒரு காவலாளிய சிறுத்தை இழுத்துட்டு போய் 2-3 சிறுத்தைகள் சேர்ந்து குதறி இருக்கு. அதே போல 1 மாசத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. இந்த ஒரு இம்பேலன்ஸ் இருக்கிறதுனால தான் அதனது காட்டு பகுதிகளில் நம்ம அதிகமான ஆக்கிரமிப்புகள் செய்வதுதான் இந்த பிரச்சனைக்கான. நிச்சயமா காட்டுப்பகுதி அனிமலுக்காக, மிருகங்களுக்காக உள்ள இடம். அந்த இடத்தை போய் நம்ம ஆக்கிரமிச்சுக்கிட்டு உள்ள பிரைவேட் ஃபாரஸ்ட்னு ஒன்று உருவாக்கிடுறாங்க. சுத்தி ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருந்து நடுப்புற பிரைவேட் ஃபாரஸ்ட் இருந்ததுன்னா அந்த மக்கள் அந்த இடத்துக்கு வசிக்கிறவங்க அங்க போகத்தான் செய்வாங்க. அப்ப அந்த அனிமல் அங்க வரத்தான் செய்யுது. இது ஒரு காரணம். முதல்ல பிரைவேட் ஃபாரஸ்ட்ங்கிறது ஃபாரஸ்ட்ல அப்ளிகபிள் ஆகி அவங்களுக்கும் அது வரணும். பிரைவேட் ஃபாரஸ்ட்ங்கிறத தனியா விடக்கூடாது, அது ஃபாரஸ்டோட சேர்க்கணும். அடுத்தது, நீங்க ஏன் அதனுடைய வீட்டுல போய் நீங்க குடியிருக்கீங்க? உங்க வீடு, உங்க தோட்டம் இருக்கு, அதோட இடம் அது. அதுக்குள்ள நாம போய் உட்கார்ந்துக்கிட்டா அது என்ன நினைக்கும்? நமக்காக இருக்குன்னு தானே. கரும்பு திங்குது, சோளத்தை தின்னுடுச்சுங்கிறாங்க. கரும்பு சோளம் எல்லாம் ஃபாரஸ்ட்ல ஏன் போய் பயிர் பண்றீங்க? நீங்க வெளியில பிளைன்ல தானே பயிர் பண்ணணும்.
நீங்க பிரைவேட் ஃபாரஸ்ட்னு ஒரு 50 ஏக்கர் நடுப்புற வச்சுக்கிட்டு அதுல கொண்டு போய் கரும்பு போடுறீங்க, சோளம் போடுறீங்க, யானையோ அல்லது மற்ற மிருகங்களோ வர்றது என்ன நினைக்குது, சரி இந்த கரும்பு வாழையெல்லாம் நமக்கு தான் இருக்கு அப்படின்னு சாப்பிடுது. அதனால உள்ள போய் நீங்க பயிர் பண்றதோ ஆக்கிரமிக்கிறதோ கூடாது. இந்த வனயுதத்துடைய மைய காரணமே வன பகுதிகளில் மிருகங்களுடைய பகுதிகளில் நாம் இருப்பது அப்படின்னு சொல்றீங்க. ஆனால் பாதிப்பு நமக்கு தானே. இதற்கான தீர்வு என்ன? இந்த ஒரு ஆக்கிரமிப்புகளை குறைப்பதா? இன்னும் பல கேள்விகள் லாஜர் கொஸ்டின்ஸ் நிறைய இருந்திருக்கிறது. இந்த செய்தியாளர் மக்பூல்ட்ட கேட்க இருக்கின்றேன். இப்போ நடந்திருக்கக்கூடிய இந்த வனக்காவலருடைய இறப்போ, அவரை வேட்டையாடி இந்த சிறுத்தைகள் அடித்ததோ, அதே போல ஒரு டிரைவர் இறந்ததோ நான் புரிஞ்சுக்கிறேன் திம்ப மலைப்பகுதியில் அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன். என்னுடைய கேள்வி, கிராம பகுதிகளுக்கு சமீப காலங்களில் மக்கள் வசிக்கக்கூடிய கிராம பகுதிகளுக்கு இது போன்ற வனவிலங்குகள் வந்திருப்பது, இல்ல கால்நடைகளை தூக்கி செல்வது, இது அதிகரிக்கிறதா? இல்ல நீங்க சொன்னது போல இந்த ஒரு திம்மம் பகுதிங்கிறது ஒரு ஃபாரஸ்ட் ஒட்டின ஒரு பகுதின்னு புரிஞ்சுக்கிறேன். இது எல்லை தாண்டி கிராம பகுதிகளுக்கும் வருவதுங்கிறது அதிகரிச்சிருக்குதா? தற்போது நீங்க சரியா கேட்டுக்கோம். அதாவது திம்பம் ரோடுங்கிறதே மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசல் மிகுந்த ரோடு. இந்த ரோட்லயே இந்த வனவிலங்குகளுடைய நடமாட்டங்கிறது கணிசமாவே இருந்துட்டு இருக்கு. இந்த நிலையில கிராமங்கள்ல முக்கியமா புளியங்கொம்பை, கேர்மாலம், டிஎன்பாளையம், இந்த மாதிரியான தலைமலை, ஆசனூர் உள்ளிட்ட கிராமங்கள்ல சாதாரணமாவே இருக்கக்கூடிய அதாவது வனவிலங்குகள் அந்த கிராமங்களுக்குள்ள புகுந்து கால்நடைகளை மட்டும்தான் தற்போது எடுத்துட்டு போறது பெருமளவுல குற்றம் சாட்டுறாங்க. இது குறித்து நம்மிடையே இந்த பகுதியை சேர்ந்த திரு ரவிச்சந்திரன் இருக்காரு, அவர்கிட்ட கேட்போம். ரவி, அதாவது இந்த புளியங்கொம்பை பகுதியில உங்களுக்கு கால்நடைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் தூக்கிட்டு போறதா நீங்க தகவல் குற்றம் சாட்டுறீங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம், என்ன? இப்போ தற்சமயம் இப்போ ஒரு சில நாட்களுக்கு முன்னாடிங்க ஒரே வீட்டுல ஒரு 7 படி ஆடுங்க எல்லாத்தையும் வீடுக்கு தூக்கிட்டு போயிருக்குங்க. தூக்கிட்டு போய் இப்போ நம்ம ரொம்ப தூரம் இல்லைங்க, சத்தியமங்கலத்துல பக்கத்துல தான் ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்துல தான் புளியங்கொம்பு இருக்குங்க. வனப்பகுதியை ஒட்டி மாடு ஆடு எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டு தான் இருக்குங்க. மற்றபடி மனுஷனை பிடிக்கிறதே இந்த ஏரியாவில் இது வரைக்கும் இல்லைங்க. இப்ப பிடிச்சிருக்கிறத பார்த்து எல்லாருக்கும் ஒரு பயமா இருக்குங்க. ஆமா, நீங்க சொல்லுங்க. இந்த பகுதியில உங்களுக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு இல்லையா, கிருஷ்ணன் இறந்திருக்காரு இல்லையா, இது தொடர்பா நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாங்க என்ன நினைக்கிறோம்னுங்க, இப்ப ஆடு பிடிச்சிருக்குதுங்க, மாட்டையும் பிடிச்சிருக்குதுங்க. சில நேரத்தில் குழந்தைகள் தொட்டில் போட்டு போயிடுறாங்க. அது பிடிக்குதுன்னு என்ன உறுதியா இருக்குதுங்க. அதனால எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுங்க. நாங்க புளியங்கொம்பில இருந்து பேசுறோம். எங்களுக்கு ஏதோ ஒரு பாதுகாப்பு கொடுத்தா எங்களுக்கு இதா இருக்கு. அதுதான் எங்க சொல்லிக்கிறோங்க. நீங்க என்ன மாதிரி பாதுகாப்பை எதிர்பார்க்கறீங்க? என்ன பாதுகாப்புன்னா புலி, இந்த சிறுத்தை இதுகளெல்லாம் நீங்க ஏதோ ஒரு பண்ணி பிடிக்கணுங்க. ஆனை எல்லாம் வருதுங்க. எங்களுக்கு எல்லாம் ரொம்ப பயமா இருக்குது. நாங்க எதுவுமே போய் வெளி பக்கம் சுத்த முடியறது இல்ல. நைட்ல நேரத்துல வந்துட்டு போயிருது. அதனால நீங்க ஏதோ பாதுகாப்பு பண்ணி கொடுக்கணுங்க எங்களுக்கு. இவங்க ஏதாவது ஒரு வகையில, ஏன்னா இவங்க மலை கிராமத்தை சேர்ந்த பழங்குடியின மக்கள், இவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று தங்களது கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. ஹரி, ரைட். இந்த ஒரு பாதிப்புகள் அப்படிங்கிறது நிச்சயம் வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இந்த ஒரு வனப்பகுதியை ஒட்டிய பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்கள், இதுதான் வனத்துடைய எல்லை அப்படின்னு மிருகங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. எனும் பொழுது அரசாங்கம் செய்ய வேண்டியது என்ன? அகழிகள் அமைப்பது, கூண்டுகள் வைத்து பிடிப்பது, இதுதான் தீர்வா? வேற அகண்ட தீர்வுகள் உண்டா? விரிவாக பேசலாம். அவ்வப்போது சிறுத்தைகளால் மனிதர்கள் கொல்லப்படுவது, யானைகள் வனப்பகுதியிலிருந்து மனிதர்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளுக்கு சூறையாடுவது என்பது தொடர்கதையாக இருக்கு. இதற்கான தீர்வு என்ன? இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் விரிவாக பார்த்து வருகின்றோம். செங்கல்பட்டிலிருந்து எமது செய்தியாளர் தன்ராஜ் இணைந்திருக்கிறார். அங்குதான் ஒரு சிறுத்தை புலியுடைய நடமாட்டம் கண்டுபிடிக்கப்பட்டு அதனது நடமாட்டம் கேமராவிலும் பதிவாகி இருக்கிறது. இந்த நிலையில அந்த பகுதி மக்கள் எல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தருணம். இந்த ஒரு எச்சரிக்கைக்கு, இந்த பாதுகாப்புக்கு வனத்துறை என்ன மாதிரியான கட்டுப்பாடுகளை, என்ன மாதிரியான அறிவுரைகள் அந்த மக்களுக்கு வழங்கி இருக்கிறது? செங்கல்பட்டை சுற்றியுள்ள பகுதிகளில் சிறுத்தை புலி நடமாட்டம்ன்றதை கேள்விப்பட்ட உடனே இந்த பகுதி மக்களுக்கு புதியதாக ஒரு செய்தி. இது காட்டுப்பகுதி இல்ல, காட்டுப்பகுதியை சுற்றி மலைப்பகுதி இருக்குது. அதை பத்தி யாருமே கவலை இல்லாம அவங்கவுங்க வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க.
இந்த நிலையில இப்போ வந்து புலி ஒன்று புதுசா வந்து இந்த பக்கத்துல தெரியுதுன்னு ஏராளமான ஜனங்கள் வந்து அச்சத்திலேயே இந்த பகுதியில் இருக்கிற 30-40க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் வந்து அச்சத்திலேயே தான் இருக்கிறாங்க. பள்ளிக்கூடம் போற குழந்தைகளை வீடு வந்து சேருமான்ற ஒரு நிலை. அதே சமயத்தில் வந்து தொழிற்சாலைக்கு இந்த பக்கம் தொழிற்சாலைகள் அதிகம் இருக்கிறதால தொழிற்சாலைக்கு இரவு நேரங்களில் செல்வதற்கான பெண்கள் ஆண்கள் எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து இந்த புலி நடமாட்டம் இருக்குதுன்றதை பொறுத்து இப்போ வந்து அந்த பகுதி தொழிற்சாலைகளுக்கு செல்வதற்கு கூட பொதுமக்கள் வந்து ரொம்ப சிரமப்பட்டு இருக்கிறாங்க. இரவு நேரங்களில் 7 மணிக்கு மேலே வனத்துறையினர் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. 7 மணிக்கு மேலே யாருமே வந்து நடமாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆடு மாடுகளை வந்து வெளியே கட்டி வைக்கக்கூடாது. அதே சமயத்தில் வந்து அனைத்து வீடுகளிலும் வந்து விளக்கு எரிந்து கொண்டு இருக்க வேண்டும் என்று பல்வேறு விதமான வந்து கட்டுப்பாடுகளை வந்து வனத்துறை தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த நிலையில இந்த பகுதியில வந்து அஞ்சூர் பகுதியில சிறுத்தை புலி நடமாட்டம் தெரிஞ்ச உடனே அந்த பகுதியை சேர்ந்த கிராம மக்கள் பல்வேறு விதமான உயிர் பயமே ஏற்பட்டு இப்போ வந்து தவிச்சுன்னு இருக்கிறாங்க. இது குறித்து வந்து நம்மிடையே வந்து ஏராளமான கிராம மக்கள் இருக்கிறாங்க. அதுல குடும்ப தலைவி அஞ்சாலட்சுமின்றவங்க இருக்கிறாங்க. அவங்க கிட்ட இந்த நிலைமையை பத்தி கேட்போம். இந்த சிறுத்தை புலி நடமாட்டம் இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். உங்களோட நிலைமை எப்படி இருக்கு, என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? எங்களுக்கு பயம் இருக்குது சார். சிறுத்தை புலி இருக்கும்போது சிறுத்தை புலிக்கு எங்களுக்கு பயம் இருக்குது. பக்கத்துல ஸ்கூல் இருக்குது, குழந்தைங்க ஸ்கூலுக்கு போய் வராங்க. ஸ்கூலுக்கு போய் வீட்டுக்கு வரதுக்குள்ளே எங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்குது. பசங்க எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வராங்க, ஸ்கூல்ல இருந்து 4 மணிக்கு வந்தாலும் டியூஷன்ல இருந்து 6-7 மணிக்கு வரதால எங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்குது. குழந்தைங்க எப்ப வீட்டுக்கு வருவாங்கன்னு தெரியல. அதனால குழந்தைங்க வர வரைக்கும் எங்களுக்கு ஒரு பயம். அதே மாதிரி வீட்டுல வேலைக்கு போறவங்க வந்து எங்க ஊர்ல வந்து பஸ் வசதி கிடையாது. எல்லாம் 3 கிலோமீட்டர் தூரத்துல இருந்தா நடந்து வரணும். கூட்டுரோட்ல இருந்து நடந்து வரணும். அவங்க வரதுக்குள்ள அதுக்கும் எங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்குது. சிறுத்தை புலி எப்ப எந்த நேரத்துல இருந்து வரும்னு எங்களுக்கு தெரியாது. அது வரதுக்குள்ளே எங்களுக்கு கொஞ்சம் பயந்துருந்தா பசங்க வரணும், வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் வந்தாதான் எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறோம். நாங்க நிம்மதியா வீட்டுல தூங்குறோமே. ஆனா நைட்டு சிறுத்தை புலின்னு எப்ப எங்களுக்கு அஞ்சூர்ல வந்து பயம் காமிச்சாங்களோ அதுல இருந்து எங்களுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்குது. அதே மாதிரி வீட்டுல கழிவறையும் கிடையாது. குழந்தைங்க எல்லாம் கழிவறைக்கு ஏரிக்கு தான் வரணும். அது எந்த நேரத்துல குழந்தைங்க போறதுக்கு பயமாவும் இருக்குது எங்களுக்கு. அதனால எங்களுக்கு பயம். சிறுத்தை புலி கொஞ்சம் சீக்கிரமா ஏற்பாடு பண்ணுங்க, இல்ல எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. வீட்டுல வந்து எங்க வீடு வந்து முதல்ல இருக்குது, ஏரிக்கரை விட்டா ஃபர்ஸ்ட்ல இருக்குது வீடு. எங்களுக்கு பாதுகாப்பு வேணும், இல்லையா சிறுத்தை புலியை சீக்கிரமா பிடிக்கிற வழியை பார்க்கணும். இவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த கிராமத்தை சுற்றி வந்து இருக்கிற எல்லாருமே வந்து காட்டு பகுதியை நோக்கி தான் எந்த வழிக்கும் வந்து செல்ல வேண்டியது இருக்குது. ஆனா வந்து ஆடு மாடு மேய்க்கிறதுல இருந்து பள்ளிக்கூடம் போற குழந்தைங்கள இருந்து அதே சமயத்துல வந்து கழிவறைக்கு செல்லக்கூடிய நிலைமை கூட வந்து காட்டுப்பகுதிக்கு தான் இருக்குது. சரிங்க சார். அது அந்த மாதிரி நிலைமையில இப்போ வந்து ரொம்ப உயிர் பயத்தோட தான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க சார். அடுத்ததாக நம்மகிட்டே வந்து ஒரு கிராமவாசி இருக்காங்க. அவங்க இதை பத்தி என்ன சொல்றாங்கன்னு இருப்போம். இப்போ நாங்க வேலைக்கே போக முடியல, ஆடு மாடு வெளியே அனுப்ப முடியல, ஸ்கூல் பசங்க வெளியே போக முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த நிலைமை பார்க்கும்போது நாங்க என்னதான் பண்றதுன்னு தெரியல. இந்த தமிழக அரசோ என்னமோ நடவடிக்கை எடுத்து வனத்துறையினர் எடுக்க வேண்டும் என்று நடவடிக்கை. இந்த வனத்துறையினர் வந்து உடனடியா வந்து சிறுத்தை புலியை பிடிக்க வேண்டும் என்று இப்ப கிராம மக்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க சார். உடனடியாக விரைந்து இந்த சிறுத்தை புலியை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும், அதற்கான தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய கோரிக்கையா இருக்கிறது. இங்கேயும் பார்த்தோம் இந்த கோரிக்கை, அதே போல சத்தியமங்கலத்திலையும் பார்த்தோம். நாங்க காட்டு பகுதியை ஒட்டி வாழறோம். ஐ திங்க் பெரும்பாலானவர்கள் வந்து பழங்குடியின மக்கள். இதன் பொழுது இவர்கள் வந்து அங்கதான் வாழ்ந்தாகணும், அது அவர்களுடைய பகுதி, அவர்களுடைய வாழ்வாதாரம் அங்க சார்ந்திருக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. தினந்தோறும் அமைஞ்சிட்டு இருக்க முடியாது, இருக்காது, அவங்களுடைய பணிகளை சுருக்கி இருக்க முடியாது, மாற்றிக்க முடியாது. இதற்கான தீர்வாக என்ன முன்மொழிகிறீங்க? வனத்துறை என்ன செய்ய வேண்டும்? இந்த பகுதி மக்கள் எப்படி பாதுகாப்போட இருக்க வேண்டும்? நிச்சயமா அரசுக்கு இதுக்கு முழு பொறுப்பு இருக்கு. என்ன செய்யலன்னா, பெரிய ஃபாரஸ்ட் உள்ள இருக்கிற கிராமம் சுமார் 100 பேர் 200 பேர் தான் இருப்பாங்க, 50-60 வீடு தான் இருக்கும். இந்த வீட்டை சுத்தி வேலி அமைக்கலாம். காட்டை சுத்தி வேலி அமைச்சு செய்யறதை விட வீட்டை சுத்தி வேலி அமைச்சு வரவிடாத பண்ணலாம். அந்த கிராமத்தை சுத்தி ஒண்ணு. அவர் சொல்றப்ப சொன்னாரு, குழந்தைங்க 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டருக்கு அந்த பள்ளிக்கூடத்துக்கு போறாங்கன்னு. அதுக்கு அரசு என்ன செய்யணும்னா, அரசு பஸ் அல்லது அரசாங்கம் இதுக்குன்னு அந்த பள்ளிக்கூடத்துக்குன்னு ஒரு பஸ்ஸை கொடுத்து அதுல அவங்க ஸ்கூல் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு வந்துடலாம். அப்ப அந்த தாய்மார்களும் மற்றவர்களும் ஒரு வேதனை இல்லாம நமக்கு புள்ள நேரத்தில் வந்துருதுன்னு ஒரு நம்பிக்கை ஏற்படும். அது செய்யலாம். அப்புறம் இந்த ட்ரிஞ்சி வெட்டுறதுன்னு சொல்றீங்களே, சும்மா அது ஒரு பேத்தலான சமாச்சாரம். அந்த பெரிய பள்ளம்லாம் வெட்டினா எந்த அனிமலையும் தீர்க்க முடியாது, அது எதுவும் இடிச்சிட்டு வந்துடும். மேலும் ஃபாரஸ்ட்டை ஒட்டி இருக்கக்கூடிய கிராமங்கள்ல வெட்டுவது, யானைகளுக்காக தீர்வே கிடையாது. அது மாதிரிலாம் வெட்டி பார்த்து அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. வேலி அமைக்கிறதுல ஓரளவு அது சக்சஸ்ஃபுல்லா இருக்கு, அதை செய்யலாம். ஃபாரஸ்ட்டை ஒட்டி உள்ள கிராமங்கள்ல இது மாதிரி வர்றதுக்கு காரணம் அதுக்கு வேண்டி அங்க உணவு இல்லை. இப்போ இவங்க இந்த செங்கல்பட்டுல சிறுத்தை புலிங்கிறாங்க. அது சிறுத்தை புலின்னு ஒண்ணும் கிடையாது, சிறுத்தை புலி. புலி வேறு சிறுத்தை வேறு. இங்கே புலி இல்லாததுக்கு காரணம் அதுக்கு வேண்டிய உணவு இல்லை. அதனால நீங்க பழைய சரித்திரத்தை எடுத்து பாத்தீங்கன்னா, சிங்கப்பெருமா கோயிலுக்கு அந்தாண்ட
ஏதோ சில மலைகள்ல புலி இருந்ததாக இது நமக்கு சரித்திர சான்று இருக்கு. அதெல்லாம் அழிஞ்சதுக்கு காரணம் மானும் காட்டு மாடும் அழிஞ்சு போச்சு. அதனால அங்க புலி கிடையாது, சிறுத்தை ஒண்டி இருக்கு. சிறுத்தையோட உணவு நாய். இந்த நாயை தேடிக்கிட்டு தான் வீட்டுக்கு வருது. என்ன செய்யணும்னு வரும்னா அது வேடிக்கையா கூட இருக்கலாம். நம்ம நிறைய நாய்களை உருவாக்கி அங்க விட்டுட்டா அது இங்க வராது. அது அரசு தான் செய்யணும். அது வேற. சுத்தி வேலி கட்டலாம். கிராமத்திலேருந்து ஃபாரஸ்ட்ல இருந்து 200 மீட்டருக்குள்ள எந்த வில்லேஜும் இருக்கக்கூடாது. அது அங்க ரோடு இருக்கு, நிச்சயமா இருக்கும். அந்த ரோடு போட்டு பாதுகாத்து வந்தா அது இங்க வராது. மேலும் அதுக்கு வேண்டிய உணவு அங்க கிடைக்க மாட்டேங்குது. வாட்டர் கிடைக்கல, தண்ணி கிடைக்கல. அதுக்கு வேண்டிய உணவு இல்லாதப்ப இங்க வருது. அதுக்கு வேண்டிய ஏற்பாடு செய்து அது போன பட்ஜெட்லயே சொன்னாங்க. நான் தான் அந்த லெட்டர் ஒன்று எழுதினேன். இந்த இது தான்சானியாவிலையும் நம்ம இது சாம்பியாவிலையும் நான் போய் பார்த்தேன். காட்டுக்கு நடுப்புறியே ஒரு இந்த இது விண்டு மில் மாதிரி வச்சிருக்கிறாங்க. சோலார் பவர்ல மோட்டர் ஓடுது. அப்படியே பம்ப் பண்ணுது, வாட்டரை ஊத்திக்கிட்டே இருக்கு. அது பாட்டுக்கு 10 ஏக்கர் 5 வருஷத்துக்கு முந்தி போட்டதெல்லாம் ஒரு 15-20 ஏக்கர் அப்படியே வெட்டா இருக்கு. இந்த தண்ணி அங்க ஓடிக்கிட்டே இருக்கு. எப்பப்போ சோலார் பவர் கிடைக்கிறப்பெல்லாம் அதான் அந்த அனிமல்லாம் குடிச்சிட்டு வெளில வர்றதே இல்லை. அது மாதிரி இங்க செய்யலாம். அது ஒரு லெட்டர் ஒன்று எழுதியிருந்தேன். அது போன பட்ஜெட்லயே சொன்னாங்க, அது வரல. இது மாதிரி தண்ணீருக்கு அங்க வழி ஏற்படுத்தி கொடுக்கலாம். அப்புறம் அதுக்கு வேண்டிய உணவுக்கு இங்க தேடி வராது இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சில அதுக்கு வேண்டிய உணவு அங்க கிடைக்கிற மாதிரி செய்யணும். தண்ணீர் கிடைச்சாலே அங்கேயே இருந்துரும். எந்தெந்த ஃபாரஸ்ட்ல தனக்கு உணவு இருக்கோ அங்கதான். புலி முதுமலையில தான் இருக்கு, பந்திப்பூர்ல தான் இருக்கு. ஏன்னா முதுமலையிலையும் பந்திப்பூர்லயும் நிறைய மான் இருக்கு, மற்ற காட்டு மாடுகள் இருக்கு. அதுக்கு வேண்டிய உணவு அங்க இருக்கு. அது இங்க வராது. நிச்சயமா எந்த அனிமலும் வெளியில வரதுக்கு ஒரே காரணம் நீர் தான். இந்த தண்ணீருக்கு அங்க வசதி செய்து கொடுத்துட்டா, இப்ப உதாரணமா முதுமலையில இருக்கு. முதுமலையில ஒரு 200 தொட்டியை பார்த்தேன். அங்க என்ன கட்டியிருக்காங்கன்னா ஜெயலலிதாங்கிற பேர்ல தொட்டி கட்டி வச்சிருக்காங்க. இது தொட்டி கட்டி வச்சிருக்காங்களே ஒழிய இது கட்டி பல வருஷம் ஆச்சு. அதுல தண்ணியே இல்லையே. இது அரசு உடனே எடுத்து அதுல தண்ணி நிரப்புறதுக்கு வழி பண்ணா இங்க வராது இருக்கும். இது போல நீங்க ஒரு மின்வேலி அமைக்கிறதுனாலையும் அந்த ஃபாரஸ்ட் உள்ள இருக்கிற கிராமத்தை சுத்தி மின்வேலி அமைக்கிறதுனாலையும் ஃபாரஸ்ட்ல இருந்து பக்கத்து உள்ள கிராமத்துக்கு வராது இருக்கணும்னா அங்க ஒரு ரோடு இருக்கணும். அந்த ரோடு பாதுகாப்பா இருக்கணும். அப்படிதான் தடுக்க முடியும். நிச்சயம் இருக்கவே செய்கின்றன அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையா இருக்கிறது. இப்போ பெரிய அசௌகரியங்களையும் வசதி குறைவையும் ஆபத்தையும் மக்களுக்கு இது ஏற்படுத்தி இருக்கிறது. இதற்கான தீர்வு அப்படிங்க பார்க்கும்பொழுது இந்த வனவிலங்குகளுக்கு போதுமான சௌகரியங்களை நம்ம செஞ்சு கொடுத்தா நமக்கு அசௌகரியங்கள் ஏற்படாமல் இருக்கும். அதற்கான வழிகளை நாம் பார்க்க வேண்டும் அப்படின்ற தீர்வுகள் முன்மொழியப்பட இந்த மக்களுடைய மற்ற கோரிக்கைகள் என்ன விரிவாக பேசலாம். யானை, சிறுத்தை உள்ளிட்ட விலங்குகள் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளுக்கு அவ்வப்போது வருவது இதனால் மக்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையும், ஏன் இன்னும் சொல்ல போனா பாதுகாப்புக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியும் ஏற்படுவது அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்து வருகிறது. அவ்வப்போது மனிதர்கள் இறப்பது, மனிதர்கள் வேட்டையாடப்படுவதும் நடந்து கொண்டே இருக்கின்றன. இதற்கான நிரந்தர தீர்வு என்ன? இதைத்தான் இந்த நிகழ்ச்சியை விரிவாக பார்த்து வருகின்றோம். சத்தியமங்கலத்திலிருந்து எமது செய்தியாளர் மக்பூல் இணைந்திருக்கிறார். இதே பகுதியில் தான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒருவரும் சமீபத்தில் இன்னொருவரும் இறந்திருக்கிறார்கள். இதற்கான தீர்வு என்ன? அந்த மக்கள் அச்சத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த மக்களுடைய மற்றும் பல கோரிக்கைகள் என்ன? அவர்களது வனத்தோடு இணைந்து வாழ்கிறார்கள், அதனால அவர்களுக்கு அந்த ஆபத்து அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறது. வேற என்ன கோரிக்கைகள் வைக்கிறாங்க இந்த பகுதி மக்கள்? தற்போது வனத்துறையின் சார்பில் சத்தியமங்கலத்திலிருந்து 2 இரும்பு கூண்டுகள் வனப்பகுதிக்குள் கொண்டு செல்லப்பட்டு நீர்நிலை மற்றும் சிறுத்தை வழித்தடங்கள்ல நேற்று இரவு கூண்டுகளை வைக்கப்பட்டு வன அதிகாரிகள் பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. புலிகள் காப்பக விதிகளின்படி கூண்டுகள் வைக்கப்பட்டு தான் சிறுத்தைகளை பிரிக்கப்படும் என்பதுடன் திம்பம் மலைப்பகுதியில் உலாவும் சிறுத்தைகள் 2 நாட்களில் பிடிக்கப்படும் எனவும் தெரிவிக்கிறாங்க. இதனால இவங்க இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பப்ளிக், அதாவது பொதுமக்கள் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் முழுமையா திருப்தி அளிக்கல, உடனடியா எங்களுக்கு இது போர்க்கால அடிப்படையில் தீர்வு வேணும்னு கேக்குறாங்க. இது குறித்து நம்ம இப்பகுதியை சேர்ந்த ஜெகதீஷ் இருக்காரு, நம்ம அவர்கிட்ட கேட்போம். ஜெகதீஷ், இந்த பகுதியில உங்களுக்கு என்ன மாதிரியான வனத்துறை சார்பிலையோ அரசு சார்பிலையோ உங்களுக்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகளை பண்ணி தரணும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? சார் வணக்கம் சார், என்னுடைய பேர் ஜெகதீஷுங்க. இந்த கிராமத்தில் என்னுடைய உறவினர்கள் நிறைய பேர் இருக்காங்க. பார்க்க போனீங்கன்னா நிறைய கன்றுகள், ஆடுகள் நிறைய படி வாங்கிட்டே இருக்கு. உண்டான நடவடிக்கை இன்னுமே எடுக்க மாட்டேங்கிறாங்க.
என்ன காரணம்? பாவம் இல்லைங்களா மக்கள்? அடுத்து மனித உயிரை பழிவாங்கிறதுக்குள்ள தகுந்த நடவடிக்கை எடுத்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அதுக்கு உண்மையான முறையில் எப்படி பண்ணணுமோ நேர்மையான முறையில் நியாயமா பண்ணாங்களா ஒரு மனித உயிருக்கு நன்மையா விளைவிக்குங்க சார். நன்றிங்க சார். மனித உயிர் விலைமிக்க உயிர் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. மற்றொரு இப்பகுதியை சேர்ந்த பெண்மணி இருக்காங்க ராஜம்மாள், அவங்க கிட்ட கேட்போம். நீங்க இங்க என்ன உங்களுக்கு தேவை, இந்த வனவிலங்குனால என்ன மாதிரி பாதுகாப்பு வேணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்கம்மா? நாங்க எங்க வெளிக்காடு போறதுக்கும் பயமா இருக்குதுங்க. பிள்ளைகள்லாம் தனித்தனியா போகணும், பொம்பளையும் தனியா போகணுங்க. எங்களுக்கு நாங்க போறதுக்கு எங்களுக்கு பயங்க. அதுக்கு நீங்க ஏதோ ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். அதுவும் இல்லாம நாங்க வெளியே வேறாக சொல்லி பொறிக்கிற கூட காட்டு பகுதிக்கு தான் போகணுங்க. நாங்க எங்கேயும் இங்க வேறாக சொல்லி எல்லாம் எங்கேயும் பொறுக்க முடியாது, காட்டுக்கு போய் தான் பொறுக்கிட்டு வரணுங்க. தனியா பொம்பளைய போறதுக்கு பயமா இருக்குது. ஆனைக்கா சிறுத்தைகள்லாம் ஊருக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சுங்க. அதனால ஆடு மாடு எல்லாம் சேதமாகறதுக்கு எங்களுக்கு பயமா இருக்குதுங்க. நாங்க தனியா பொம்பளைய போக முடியாதுங்க. எங்களுக்கு இதுக்கு ஏதோ ஒரு ஏற்பாடு பண்ணி உடனே எங்களுக்கு அதை சரி பண்ணி கொடுக்கணும். நாங்க தனியா போக முடியாது. அதாவது காட்டுக்குள்ள மட்டும் என்று, ஏன்னா இவங்க இவங்களுடைய முக்கியமான பொருளாதாரம்னு சொல்லணும் அப்படின்னா காட்டுக்குள்ள போய் விறகு பொறுக்கிறது மற்ற விஷயங்கள் அனைத்தையும் வனப்பகுதியில இவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த நிலையில இவங்களுக்கு இந்த வனத்தை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த கிராம பகுதிகளில் அகழிகள் வெட்டியோ மின்வேலிகள் அமைத்தோ மற்ற விஷயங்களை பண்ணியோ, அதாவது இப்போ இரும்பு கூண்டு எல்லாம் வச்சிருக்காங்க, இது போன்ற பல விஷயங்களை அரசு பண்ணி கொடுக்கணுங்கிறது எங்களுடைய கோரிக்கையா இருக்கு. ஹரி, வனத்தை நம்பி எங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது, நாங்கள் என்ன செய்வோமே, எங்களுக்கு அரசாங்கம் ஏற்பாடுகள் எல்லாம் செய்து தரணும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கையா இருக்கிறது. இந்த நிலையில சமீபத்தில் சிறுத்தை நடமாட்டம் கேமராவிலே பதிவான செங்கல்பட்டிலிருந்து எமது செய்தியாளர் தன்ராஜ் கிட்ட நான் கேட்க இருக்கின்றேன். தன்ராஜ், இதற்கு அடுத்து இந்த ஒரு கேமரால தடத்தை பார்த்திருக்காங்க, சிறுத்தையோட தடத்தை, அதே போல கேமராலையும் சிறுத்தை அந்த பகுதியில் நடமாடுவது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ என்னென்ன அறிவுரைகள், பாதுகாப்புக்கான ஏற்பாடுகள் இருக்கக்கூடிய வனத்துறையால செய்யப்பட்டிருக்காங்க? இந்த வனத்துறையால படம் பிடிக்கப்பட்ட சிறுத்தையானது 8 வயசு இருக்குன்னு சொல்றாங்க. அதே சமயத்துல இது 150 கிலோல இருந்து 200 கிலோ வரைக்கும் மிகப்பெரிய சிறுத்தையா தான் இருக்குது. அதனால இந்த பகுதியை சேர்ந்த கிராம மக்கள் இரவு நேரங்களில வெளியே வரக்கூடாது. 7 மணிக்குள்ள அனைத்து மக்களும் வீட்டிற்குள்ளே அடங்கிவிட வேண்டும். அதே சமயத்துல ஆடு மாடுகளை வெளியே விடக்கூடாது. குழந்தை முதல் கொண்டு எல்லாருமே 7 மணிக்குள்ள வீட்டுக்குள்ள இருந்துட வேண்டும். அது வீட்டில் இருக்கிற அனைத்து விளக்குகளையும் வெளியில் இருக்கிற விளக்குகள் எல்லாம் போட்டு வைக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் இந்த சிறுத்தையை பிடிப்பதற்காக ஏராளமான தடுப்பு நடவடிக்கைகளை வனத்துறையினர் மேற்கொண்டிருக்காங்க. 50க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் இந்த பகுதிகளில் முகாமிட்டு சுற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள். அதே சமயத்தில் வனத்துறை அலுவலர்கள் என்ன கூறுறாங்கன்னா, இந்த சிறுத்தை இயற்கையோட ஒன்றிதான், இந்த செங்கல்பட்டு பகுதியில் சுற்றி திரிகிற சிறுத்தை இயற்கையோட ஒன்றிதான் சுத்தின்னு இருக்குது. அதனால இது பொதுமக்களுக்கு அச்சம் ஏற்படுத்தாத வகையில தான் இருக்குது. இருந்தாலும் இந்த ஆட்டை கொன்றதால, இளங்குன்ற பகுதியில் ஆட்டை கொன்றதால தான் இந்த சிறுத்தையை பிடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது. அதுவும் இல்லாம இந்த பகுதி வண்டலூரை சுற்றி, வண்டலூர் உயிரியல் பூங்காவை சுற்றி அருகே இருக்கிறதால இந்த பகுதியில தான் இது சுற்றி வந்துருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஹரி, ரைட். இந்த நல்ல உங்கள்கிட்ட திரு ராஜேந்திரன், உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, எப்படி சிறுத்தை நடமாட்டம் ஒரு பெரிய பீதியை ஏற்படுத்தி இருக்கிறதோ, தொடர்ந்து ஒரு சில மாதங்களுக்கெல்லாம் முன்னாடி பார்க்கும்போது யானைகள் கூட்டமாக ஊருக்குள்ள விவசாய பகுதிகளை அழிப்பது, விவசாயிகள் உற்பத்தி செய்திருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் சாப்பிடுவது, கால்நடைகளை தாக்குவது, மக்களை தாக்குவது, கொல்வது அப்படிங்கிற ஒரு செய்தியெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இது ஏன்னு நினைக்கிறீங்க? இப்போ யானை வலசை பாதைகள் இருக்கு, அதுல ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகள்னாலயா, இல்ல அகழி வெட்டுறது இப்போ போதுமான தீர்வு இல்லைன்னு சொல்றீங்க? இந்த எலக்ட்ரிக் வயரிங் இதெல்லாம் போதுமான அளவுக்கு வனத்துறை செய்யாததுனால நினைக்கிறீங்களா? இது ஏன்னு நினைக்கிறீங்க? யானை வருது, ஊருக்குள்ள வருதுங்கிறாங்க. முதல்ல இந்த ஊர் எங்க இருக்கு? ஃபாரஸ்டுக்குள்ள இருக்கா, வெளியில இருக்கா? வெளியில வந்ததுன்னா அது அங்க இருக்க வேண்டிய இடத்துல அதுக்கு தேவையானது கிடைக்கல. ஒண்ணு. உள்ள வர்றது மின்வேலி போட்டு ஓரளவு தான் மற்ற மிருகங்களை கட்டுப்படுத்தலாம். இந்த சிறுத்தையோ அல்லது ஒரு பன்னியோ போச்சுன்னா அந்த லேசா சாக்கனா உடையாந்துரும். யானை ரொம்ப கிளவரானது, தன்னுடைய தந்தத்தினால அந்த வேலியை அமுக்கிட்டு நடந்து வந்துடும். நான் அதை முதுமலை வாட்ச் டவர்ல இருந்தே பார்த்தேன். அதனால தந்தத்துல எலக்ட்ரிசிட்டி கரண்ட் பாஸ் ஆகாது தந்தத்துல. அதனால தந்தத்துல அமுக்கி இது வருது. இவ்வளவு கிளவரான யானை ஆயிடுச்சு. அதனால யானைக்கு மின்வேலி அமைக்கிறது அவ்வளவு சிறப்பா படல. இருந்தாலும் ஓரளவு தான் கட்டுப்படுது. ட்ரங்கு பட்டுச்சுன்னா ஓடிப்படும். ஆனா அதுக்கு வேண்டியது அங்க உள்ள வேண்டிய உணவுப் பொருளும் முக்கியமா வாட்டரை ஏற்படுத்தினா இந்த இது கான்ஃபிளிக்ட் வரவே வராது.
ஃபாரஸ்ட் உள்ள இடங்களுக்கு கிராமத்தை சுத்தி மின்வேலி அமைக்கிறது தான் நல்ல வழியை தவிர இதுக்காக காடு பூரா மின்வேலி அமைச்சுக்கிட்டு எல்லாம் இருக்க முடியாது. அது ஒரு நல்ல தீர்வாகவும் அமையாது. கிராமத்திலிருந்து 200 மீட்டருக்குள்ள ஆட்டுப்பட்டி, அதாவது ஆடுகள் அடைக்கிற அந்த தொட்டியோ அல்லது மாடுகளோ வைக்கக்கூடாது. எந்த ஒரு சிறுத்தையும் சரி புலியும் சரி ஒரு 100-150 மீட்டருக்கு மேல ஃபாரஸ்ட் விட்டு வெளில வராது. அது ஸ்மெல்லிங் பவர் உண்டு. தனக்கு வேண்டிய இரையான ஆடு அங்க இருக்குன்னா அந்த ஸ்மெல்லிலேயே வந்துடும். அதனால ஒரு 200 மீட்டருக்கு அவாய்ட் பண்ணிட்டா இந்த கான்ஃபிளிக்ட் வராது. மேலும் அந்த வழியில இரவு நேரங்கள்ல அங்க போக்குவரத்தை குறைக்கிறது நல்லது. ஏன்னா அனிமல் அது பாட்டுக்கு அது ஊர்ல இருக்கணும், நம்ம இடத்துல இருக்கணும். இதை விட்டுட்டு ஒரு அனிமல் கொன்னுடுச்சு போயிடுச்சுங்கிறப்ப நான் முந்தையே சொன்ன மாதிரி நல்லா சிந்திச்சு பாருங்க. எந்த அனிமலும் மனுஷனை சாப்பிட்டதே கிடையாது, அடிச்சு போட்டிருக்கு. அது ஏதோ ஒரு காரணம் ஒரு சமயம் இந்த ஆள் அந்த ஆட்டு தொட்டிலேயே இருந்தவரா இருப்பாரு, இல்லன்னா மாடுகளோட இருந்திருப்பாரு. அந்த ஸ்மெல்லிங் பவர்ல அடிச்சிருக்கலாம். மற்றபடி நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க. எந்த ஒரே ஒரு புலி கூட மேன் ஈட்டர் இல்லையா? கிடையாதுங்க. புலி இப்போ உலகத்திலேயே புலி மனுஷனை சாப்பிடாது. ஆனா ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் சுந்தர்பன் காட்டுல மனுஷனை சாப்பிடுது. அது இன்னும் ஆராய்ச்சியாளருக்கு அது ஒரு பெரிய கேள்விக்குரிய. டைகரை மேன் ஈட்டர்னு சொல்றதே அந்த ஒரு தப்பு. அது எக்ஸெப்ட் இந்த ஒரு சுந்தர்பன் ஃபாரஸ்ட்ல வேற எந்த இடத்துலயும் புலி மனுஷனை சாப்பிடாது. அதுக்கு வேண்டிய உணவு தான் தேடி போகும். இது தாண்டி எழுந்திருக்கக்கூடிய கேள்வி, வனத்துறை இந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. முந்தைய நிகழ்ச்சிகள்லாம் பார்க்கும்போது போதுமான நடவடிக்கை எடுக்கலங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. எழுந்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு இன்னைக்கு நம்முடைய வனத்துறையை இன்னும் நவீனப்படுத்தணும், மாடர்னைஸ் பண்ணணும். இட் இஸ் அண்டர்மேண்டுங்கிற ஒரு கோரிக்கையும் கூட இருக்கு, ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. அதுல எந்த அளவுக்கு நியாயம் இருப்பது? நீங்க இந்த நல்ல அதிகப்படுத்தணும், விரிவாக்கப்படுத்தணுங்கிறதுல ஏற்றுக்கிறேன். ஆனா இன்னொன்னு சொல்றேன், இந்த வனத்துல கிராமத்துல குடியிருக்கிறாங்கல்ல, இவங்க வீட்டுல இருக்கிறது இல்ல, இவங்க காட்டுக்குள்ள போய் பன்றி அடிச்சு கொண்டு வந்துடுறாங்க, மான் அடிச்சு கொண்டு வந்துடுறாங்க, இந்த லிசர்ட் உடும்பெல்லாம் அடிச்சு கொண்டு வராங்க. இதெல்லாம் அதனோட உணவு இல்ல. நீங்க ஏன் போய் பன்னி எல்லாம் பிடிச்சிட்டு வரீங்க? நீங்க ஏன் போய் இந்த மான் அடிச்சு கொண்டு வரீங்க? அப்ப உங்க வீட்டுல இருக்கிற ஆடு மாடெல்லாம் அது பிடிச்சிட்டு போகுது. அதனால இவங்களும் ரொம்ப குறும்புத்தனம் பண்றாங்க. விறகு பொறுக்கிறதுக்கு எந்த இடத்துலயும் பர்மிஷன் கிடையாது. இவங்க ஒரு ஃபாரஸ்டுக்குள்ள இவங்க விறகு பொறுக்க போறாங்கன்னா இருக்கிற வன அலுவலர்கள் ஆளுக்கு ஒரு துப்பாக்கி தூக்கிட்டா போக முடியும்? அவங்க செய்யறதே தப்பு. ஃபாரஸ்ட் என்ட்ராகிறதே தப்பு. அதனால நாங்க விறகு பொறுக்க போறோம், எங்களை சிறுத்தை கடிச்சிருச்சு அல்லது புலி தரத்திருச்சுன்னா சொல்றதே தப்பு. நீங்க அது இடத்துல போய் விறகு ஏன் பொறுக்கிறீங்க? அதனால நீங்களும் அவாய்ட் பண்ணணும், ஃபாரஸ்டுக்குள்ள போறதை அவாய்ட் பண்ணணும். அது இங்க வராது தடுக்கிறதுக்கு இவங்க போய் நீங்க ரொம்ப தெரியாது இந்த சின்ன வெடி வெங்காய வெடி மாதிரி இருக்குல்ல, இதையெல்லாம் கொண்டு வச்சுட்டு வந்துடுறது ஒரு வாழைப்பழத்துல. இதை இந்த பண்ணி திங்கும், உடனே வெடிச்சு செத்துரும். அதை தூக்கிட்டு இங்க வச்சுக்கிறது. இவங்க அதனுடைய உணவை தூக்கிட்டு வர்றாங்க. அப்புறம் இவங்க வச்சிருக்கிற உணவை புளி தூக்கிட்டு போறது அல்லது சிறுத்தை தூக்கிட்டு போறது, என்ன தப்பு இருக்கு? அதனால நீங்க போய் அனிமலோட சண்டை போடாதீங்க. அது இங்க வராது, ஃபாரஸ்ட்டை விட்டு வரவே வராது. பாதுகாப்புக்கு ஒரே ஒரு வழி மின்வேலி அமைக்கிறது ஒன்று. அடுத்தது ஃபாரஸ்ட் ஏரியாவில் இருந்து மின்வேலிகள் கூட ரொம்ப சயின்டிபிக்கான முறையில சரியான வகையில இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அமைக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா? முடியுங்க. இப்போ வாட்டருக்கு தான் உங்களுக்கு சொல்லிட்டேன். நீருக்கு அந்த சோலார் பவர் வச்சுட்டா அது நீர் கிடைச்சிரும். இந்த மின்வேலிங்கிறதுக்கு எந்த நாட்டில் பார்த்தேன், இந்த கம்போடியாவில்னு நினைக்கிறேன், இதே தான் வைக்கிறாங்க, மின்வேலி தான் வச்சிருக்கிறாங்க. அங்க காண்டாமிருகம் இருக்கு நிறைய. கம்போடியாவில் சில்வர் ஒயிட் காண்டாமிருகம் அங்க இருக்கு. எக்ஸ்டிங்ட் ஆயிடுச்சுன்னாங்க அங்க இருக்கு. அங்க எல்லாம் இது எப்படி தடுக்கிறாங்கன்னா, ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவில இருந்து அடுத்த ஒரு 100 மீட்டருக்கு வேக்கம் ஸ்பேஸ். அங்க ஒரு மரம் இருக்காது, ஒரு நிழல் இருக்காது, ஒரு பூச்சி பண்டு இருக்காது, எல்லாம் அழிஞ்சு போன மாதிரி இருக்கும். இந்த இடத்துல இது கிராஸ் ஆகாது. அப்படி கிராஸ் பண்றதுன்னா இந்த கேமராவில் பாத்துறாங்க. மக்கள் பகுதியையும் வனப்பகுதியும் பிரிக்க ஒரு 100 மீட்டருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்தாண்ட ஒரு 200-300 மீட்டருக்கு அந்தாண்ட தான் மக்கள்லாம் வசிக்கிறாங்க. இது வாட்ச் டவர் இது மாதிரி கேமராவில் பாக்குறாங்க 24 ஹவர்ஸும். அப்படி ஏதேன்னு வந்ததுன்னா இம்மீடியட். கம்போடியா ஏழை நாடுங்க, அவ்வளவு ஏழையான நாடு. நம்மளுடைய சிஸ்டம் எவ்வளவு எஃபெக்டிவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? நம்ம இதுல ஒரு ஃபாரஸ்ட்ல இருந்து ஒரு 50 மீட்டராவது நம்ம வைக்கலாம். அதாவது நோமேன் லேண்டு, ஏதோ வேக்கம் லேண்டு, ஏதோ ஒரு பேரை வச்சு அதுல ஒரு மரம் ஒரு தூசி துரும்பு இருக்கக்கூடாது. நீங்க அது மாதிரி வச்சுட்டு வாட்ச் பண்ணா இதை குறைக்கலாம்.
அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. நிரந்தர தீர்வுகள் இருக்கவே செய்கின்றன. மேலும் இவையெல்லாம் செய்ய வேண்டிய ஒரு தருணம் வந்துவிட்டதாக பலர் கருதுகிறார்கள். இந்த தருணத்துல மிகப்பெரிய பாதிப்பு இதனால் பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. வனத்தை ஒட்டி வாழக்கூடிய அவர்கள் நிச்சயமாக பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள். அதே போல விலங்குகள் நலனும் அதே போல காடு நலனும் பேண வேண்டிய ஒரு விஷயம். இந்த தருணத்துல செய்ய வேண்டிய விஷயங்கள் பற்றியும் கேள்விகள் எழும்பியிருக்கின்றன. மக்களுடைய பாதுகாப்பு நிச்சயமாக ஒரு கன்சர்ன் எழுப்பியிருக்கிறது. தருணத்துல இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்று தங்களுடைய பார்வைகளை வெளியிட்ட அந்த பகுதி மக்கள் அவர்களுடைய இணைந்து தகவல்களை சொன்ன எமது செய்தியாளர்கள் தன்ராஜ் மற்றும் மெஹ்பூல் மற்றும் அரங்கத்தில் தங்களுடைய பார்வைகளை பதிவு செய்த திரு ராஜேந்திரன் அவர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன்.